watching Cine Shadows. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய லெஜண்ட் சரவணனுடைய இரண்டாவது திரைப்படத்தினுடைய பெயர் வெளியீட்டிற்கு வருகின்றிருக்கின்ற திரைப்படத்தை உருவாக்கியிருக்கின்ற இயக்குநர்கள், மரியாதைக்குரிய டைரக்டர், அதனுடைய சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை எடுத்து வெளியிட வருகின்றிருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும், வருகின்றிருக்கின்ற ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய லெஜண்ட் சரவணன் என்பவர் இந்த நாடறிந்தவர், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தன்னுடைய தகப்பனார் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அது பிள்ளைகள் கையிலே கொடுக்கின்ற பொழுது சில பிள்ளைகள் வெற்றி பெறுவது உண்டு, சில பிள்ளைகள் தோற்று போவது உண்டு. ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக கடுமையான உழைப்போடு இந்த ஆசிய கண்டத்திலே ஒரு சிறந்த விற்பனையாளர்கள் என்று சொன்னால் சரவணா என்பதை யாரும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. அந்த அடிப்படையில் உழைத்து உத்தவராக இருந்து சாதித்துக் கொண்டிருப்பவர் தான் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சரவணன் அவர்கள். இந்த திரைப்படம் இரண்டாவது திரைப்படம். முதல் திரைப்படமும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருக்கிறேன். மிக அருமையான, அது ஒரு வெற்றி படம் தான், தோல்வி படம் அல்ல, அருமையான படம். ஆனால் அதை தாண்டி இந்த படம் ஒரு மையக்கல்லாக அமைவதற்கு யாரும் தடுத்திட முடியாது. வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை இந்த லீடர் கட்டாயம் வெற்றி பெறுவதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் என்று சொன்னாலும் அது மக்கள் மனம் அழுத்தத்தை போக்கக்கூடிய வகையில், மக்கள் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய வகையிலும் ஒரு மனமகிழ்ச்சியோடு வரக்கூடிய சூழலாக இந்த திரைப்படம் அமைய இருக்கிறது. ஆகவேதான் இந்த திரைப்படம் என்பது திட்டமிட்டு பணியாற்றி இரவு பகல் பாராது உழைத்து நண்பர்களுக்கெல்லாம் நன்றி சொன்ன காரணம் இந்த படம் வெற்றி பெறும் என்பது நல்ல உள்ளபூர்வமாகவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் இந்த திரைப்பட பெயர் விழாவிலே எங்களையும் அழைத்து மேடையிலே எங்களை கௌரவப்படுத்துவது தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு பெட்டிக்கடை நடத்துகின்ற சாமானிய வணிகனையும் கௌரவப்படுத்திய மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சி என்பது எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியாக, ஒவ்வொரு வணிகனும் தான் வாழ்வாரத்தில் எப்படி முன்னேற வேண்டும், நாங்கள் அவரையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது அவர் பேசுவது தன்னை பற்றி எப்பொழுதுமே என்னிடத்தில் பேசியது கிடையாது. இந்த ஆன்லைன் வர்த்தகம், கார்ப்பரேட் கம்பெனிகள், இது போன்ற நிறுவனத்தில் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அது ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பு துறை சட்டமாக இருக்கட்டும், சாமானிய வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே உள்ளன்போடு இருக்கக்கூடியவர் தான் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் சரவணன் அவர்கள். ஆகவே இந்த திரைப்படம் கடுமையான ஒரு எதிர்பார்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பேர் மீடியா எத்தனை பேர் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது, கிட்டத்தட்ட 200-300 பேர் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் வெளியிட்ட பிறகு உலகம் முழுவதும் சரவணனுடைய பெயர் கொடிகட்டி பறக்கும் என்பதிலே உள்ளன்போடு உள்ளபூர்வமாக வாழ்த்தி, லட்ச வணிக குடும்பம் சார்பாக வாழ்த்தி, தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உள்ளமாற வாழ்த்தி, படம் வெற்றி பெறும் என்பதை எல்லாவல்ல இறைவனை நேசித்து சொல்லுகிறேன். கட்டாயம் இந்த திரைப்படம் வெற்றி பெறும் என்பதில் யாருக்கும் ஐயப்பாடு இல்லை. வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மியூசிக் அப்படின்னாலே ரொம்ப லவுடாக இருக்கணும், ரொம்ப அடால் திடால்னு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஐ திங்க் அ ஸ்மால் பாஸ், அதுக்கு கூட ஒரு சத்தமான ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு அடிக்கடி நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வெர்சடைல் மியூசிக் டைரக்டர் தட் வி பிளஸ்ட் வித் நம்மளுடைய டியரஸ்ட் ஜிப்ரான் சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு மேடை கிடைக்கிறோம். எல்லா படமே ஸ்பெஷல் படம், பட் இந்த படம் வந்து பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் டேரக்டர்கிட்ட இருந்து சொல்கிறேன். எல்லா டேரக்டரும் அவங்களோட ஃபில்மோகிராஃபியில் நிறையா ஃபில்ம்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஃபில்ம் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். பட் என்னோடய டேரக்டர் கூட ஐ மீன் இப்போ இந்த படத்துலேருந்து நான் அப்படி தான் சொல்கிறேன். பட் ஒரு டேரக்டர் அவரோட ஃபில்ம்ஸ் நான் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்த ஒரு டேரக்டர் வந்து எங்கள் டேரக்டர் தான். அண்ட் பிகாஸ் ஏன்னா அந்த ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு படம் பார்க்கும் பொழுதும் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்குமே ஒரு ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுக்குற ஒரு மேஜிக் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் அந்த ஒரு மேஜிக் வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு லார்ஜர் ஸ்கேலில் அண்ட் என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப நாள் தமிழ் சினிமாவில் மிஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர், எனக்கு பர்சனலி மிஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர் இப்போது எங்களோட லீடர் படம் மூலிமா வந்திருக்குன்னு ஐ ஃபீல். அண்ட் அஃப்கோர்ஸ் லெஜண்ட் சார் கூட நான் சார் ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் இல்லை, நான் ஆட்ஸ் பண்ணும்போது நான் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபில்ம். ஏன்னா எங்கே போனாலுமே வந்து நான் வந்து லெஜண்ட் சார் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணிடல, ரொம்ப நல்லா பண்ணுங்கன்னு. எனக்கு இன்ஃபேக்ட் துணிவப்போ நிறைய பேர் மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு லீடருக்கு வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆகும், ஆடியன்ஸ் ஃபேமிலியாக பார்ப்பாங்கன்னு. அண்ட் இப்போ ஐ திங்க் ஒரு பக்கா ஒரு ஆல்பமாகவே ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் திங்க் மியூசிக் கூட மறுபடியும் வி ஹவ் பீன் ட்ராவலிங் ஃபார் அ லாங் டைம். அண்ட் இன்னும் நிறையா பேசணும், பட் அதுக்கான ஒரு ஈவெண்ட் இன்னும் இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஃபில்ம் ஆல்சோ. தேங்க்யூ. அடுத்ததான் நம்மளுடைய டைரக்டர் துரை செந்தில்குமார் சார். அப்படின்னாலே ஜிப்ரான் சார் சொன்ன மாதிரி அவரோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா படங்களுமே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். சம்வேதி அதர் ஒரு இடத்துல வந்து கமர்ஷியல் எலிமெண்ட் பயங்கரமாக இருக்கும், இல்லை பாடல்கள் சூப்பராக இருக்கும், அந்த கதை நம்மளுக்கு கனெக்டடாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஹீஸ் ஜஸ்ட் என்டர்டெய்னிங் அஸ் ஆல் த்ரூ ஹிஸ் கரியர். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் படம் கூட வாஸ் சூப்பர் ஹிட். கர்டன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டாக இருந்தது. அதை தொடர்ந்து அதுக்கப்புறமா என்ன படம் அப்படின்னு அவருக்கு மேலே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தப்போ ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அண்ட் ஹிஸ் கிளிம்ஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் ஹிம், அவருடைய ஒர்க்குக்காக. ஸோ எந்த இடத்துலையுமே அந்த காம்ப்ரமைஸ் அப்படின்றது எங்கேயும் இல்லாமல் தன்னுடைய வேலைக்கு ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக இருக்கிற ஒரு இயக்குனர். ஸோ அவரை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். கம்மியாக தான் பேசணும், கம்மியாக தான் பேசுகிறேன். எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் என்ன சொல்கிறது, ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நமக்கு பிடிச்ச கடவுளை நினச்சிட்டு நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு பிள்ளையார் சொல்லின்றது ப்ரெஸ் தான். எங்கள் படத்தினுடைய இந்த முதல் லுக்கை சார் சொன்னார், ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நம்ம அதை ரிவீல் பண்ணுவோன்னு சொன்னார். அது பிள்ளையார் சொல்லி மட்டும் இல்லை, பிள்ளையாரே நீங்கள் தான். ஏன்னா ஆடியன்ஸுன்ற கடவுள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, இன்டர்நெட், சோஷியல் இதை சேர்ந்த எல்லாருக்கும், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு சில வார்த்தைகள். இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னா 2022 நானும் சாரும் பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி கருடனுக்கு அப்புறமா நான் இந்த படம் பண்ணல. 2022 நாங்கள் ஒரு செப்டம்பர் டைம்லேருந்து சாரோட மேனேஜர் அம்பிகாபதி சார் மூலமாக நாங்கள் மீட் பண்ணி நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். நான் சார்கிட்ட மீட் பண்ணி ஒரு 5-6 மாதம் நாங்கள் பேசிட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபைனல் ஆச்சு. அது வரைக்குமே ஜென்ரலான மீட்டிங் அப்படி தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். நானும் சார் வந்து ஒரு ஆசையில் நடிக்க வந்திருக்காருன்ற மாதிரி தான் நான் இனிஷியலாக அவரை மீட் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்த மீட்டிங்கில் அவர் பேசுகிற விஷயங்கள், சினிமாவை பற்றி அவருக்கு தெரிகிற விஷயங்கள், எவ்வளோ நுணுக்கமாக அவர் எல்லாத்தையும் பார்க்குறாருன்றதை தெரிஞ்ச போது தான் அது வெறும் ஆசையாக மட்டும் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கூட ஒரே ஒரு இன்சிடெண்ட், அவர் லைஃப்பில் நடந்தது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ரொம்ப இதாக இருந்தது. அவர் வீட்டில் அவர் அம்மா கிட்ட அவர் 5th 6th படிக்கும் போது சார் சொல்லியிருந்தாரு, அவங்க வீட்டில் ஒட்டி வைக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த ஃப்ரிட்ஜிலலாம் ஒட்டும் இல்லையா, அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட, சில ஹிந்தி ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸ் சார் ஒட்டியிருக்காரு. அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு. அது வந்து அப்படியே அதுக்கப்புறமா அவர் வந்து தன்னோட குடும்பத்துக்காகவும் சில கனவுகளுக்காகவும் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தை ஒரு ஃபீல்டில் அவர் வந்து அந்த சாதனையை செஞ்சுருக்காரு. இருந்தாலும் அந்த சிறுவனுடைய கனவை தான் இன்னைக்கு
ஒரு ஒரு இளைஞனுக்கான உத்வேகத்தோடு அவர் எடுத்துட்டு போகிறாரு அப்படின்றது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு. அவரோட உழைப்பு வந்து அவ்வளோ கடின உழைப்பு. இந்த 2 வருஷத்தில் நான் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு உச்சத்தில் இப்படி ஜெயிச்ச ஒருத்தர் இன்னொரு ஃபீல்டில் வந்து திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்கிறதுக்கும் அதுக்கு அவ்வளோ கடின உழைப்பை போடுறதும் ஒரு பெரிய அசாத்தியமான துணிச்சலும் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கணும். அது வந்து இந்த 2 வருஷத்தில் நான் அவர்கிட்ட பழகினதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நிறைய விஷயங்கள் நான் ஷூட்டிங்கில் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணணும். பட் இனிஷியலாக எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த அந்த எனர்ஜி சொல்கிறேன். எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து என்ன இருந்தாலும் அல்டிமேட் இதுன்றது வந்து நம்ம நினைக்கிறத செய்யறதுக்கு அலோவ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர். அப்படி ஒரு ப்ரொடியூசராகவும் நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு நடிகராகவும் அவர் இருக்காருன்ற அந்த துணிச்சலோடு தான் நான் இந்த படத்தை ஆரம்பித்தேன். அப்படி தான் இன்றைக்கி முடிச்சிருக்கோம். சாட்டிஸ்ஃபைடாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துட்டீங்க. மற்ற உங்களோட கிளிம்ஸ் பற்றின ரிவ்யூஸை சொல்லுங்கள். அப்புறம் என்னோட நன்றி, நான் கருடனுக்கு நான் யாருக்கும் தேங்க் பண்ணல, ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கும் என்னோட நன்றிகள். உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே இந்த கிளிம்ஸையும் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள். நான் என்னன்றதை என்ன இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டு அடுத்ததாக போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக நான் அதை ஏற்றுக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னோட க்ரூவுக்கும், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், எடிட்டர் வரல இன்னைக்கு, அவருக்கு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். என்னோட டீம், என்னோட கோ டைரக்டர்ஸ், என்னோட ரைட்டர் டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தினுடைய காஸ்ட், நடிகர்கள் பெரும்பாலானவங்களை நாங்கள் கூப்பிடல. ஏன்னா ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணலாம் சார் சொன்னார். இந்த கிளிம்ஸை வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். நானும் ஒரு சின்ன ஈவெண்ட்டாக இருக்குன்னு தான் நினச்சேன். பட்டு சார் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சின்ன ஈவெண்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தரான ஈவெண்ட்ஸில் நம்ம நடிகர்கள் எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. நம்முடைய கதையின் நாயகன், அதாவது அவர் வந்து வெளியில் தூரமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து வெவ்வேறு ஒப்பீனியன் இருக்கலாம். பட் அவங்க கூட ஒர்க் பண்ணவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ திங்க் they'll have a different picture about him. நானுமே வந்து ஜிப்ரான் சார் சொன்ன மாதிரி நானுமே சாருடைய கடையில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். டு நோ him as a person, அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அவ்வளோ மரியாதையாக நடத்துவார். அவ்வளோ கைண்டான ஒரு பர்சன். என்றைக்குமே வந்து ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்ற அந்த ஒரு பந்தாவோ அந்த ஒரு எதுவுமே இருக்காது. அவ்வளோ கைண்டாக பேசுவாங்க. அண்ட் எப்போவுமே அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். துரை சார் சொன்ன மாதிரி ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கணும், நம்ம எங்ககிட்ட இருந்து கேட்டுப்பாரு இது எப்படி அது அப்படின்ற மாதிரி. ஸோ அண்ட் ஹீ டீச்சர்ஸ் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். அவருக்கு நடுவு இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் அவ்வளோ புதிய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. அவர் எப்படி வந்து டயட்டில் இருக்கிறார், எக்ஸசைஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு நாங்கள் உட்காந்துருக்கிறப்போ இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை விஷயங்களுக்கு என்ன பர்சன் மேனேஜ் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்கும். ஸோ கனவு அப்படின்றது அவருக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்திருக்கு. அதை எவ்வளோ அழகாக அந்த உத்வேகத்தோடையும் அந்த உந்துதலோடையும் அவர் கொண்டு வந்து இன்னைக்கு இங்கே இருக்கிறாரு அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமும் பாடமும் இருக்கு. ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வி வெரி வெரி ஹாப்பி தட் யூர் ஹியர் டுடே சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி பல விஷயங்களும் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனலாக இருக்கிறதுக்கு. ஸோ ஓவர் டு யூ. ஒரு சில வார்த்தைகள் அபவுட் லீடர். ஒரு பெரிய கைத்தட்டலோட கேன் வி ஹேவ் ஆர் டியரஸ்ட் கதாநாயகன் வித் அஸ். அன்பும் பண்பும் நிறைந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் டைரக்டர் திரு துரை செந்தில்குமார் அவர்கள் மற்றும் இந்த படத்தின் இசை அமைப்பாளர் திரு ஜிப்ரான் அவர்கள், என்றும் என்னோடு நட்போடு இருந்து வரும் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே, இந்த படத்தில் பணியாற்ற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் என்மேல் மிகுந்த அன்பும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களும், இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர், இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுனா, இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்லை இது ஒரு எந்த மாதிரி படம்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வரும். இது வந்து இந்த படத்தில் ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்லை அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதில் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். இப்போ இந்த கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுதான் அதில் ஒரு சின்ன ஒரு துளி, அதாவது ஒரு சோனா பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி இது மாதிரி இந்த படத்துடைய எசன்ஸ் இதுதான். இதே போல் தான் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகும்.
இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இன்னசென்டான ஒரு அப்பா பிள்ளை அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வியில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை தான் நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளோ அற்புதமாக இதில் திரைக்கதை அமைத்து இன்றைய தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைக்கணும். அதான் முக்கியம். இன்றைக்கி வந்து கதைகள் அதே தான் இருக்கும், இல்லை இயக்கங்கள் அதே தான் இருக்கும். இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு சவாலான விஷயம். இன்றைய ரசிகர்களுக்கு திரைக்கதையை வந்து பிடிக்கிற மாதிரி அவ்வளோ துல்லியமாக, அதாவது படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு, ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நம்ம துரை செந்தில்குமார் அவர்கள் டைரக்டர் வந்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அடுத்தது இசையமைப்பாளர் ஜிப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு பார்த்துருப்பீங்க. அதே போல் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. அதே போல் படத்தின் கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸை வந்து இந்த படத்தில் அவர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது டிஓபி திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஷூட்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட ஒரு 40 days பண்ணோம். அதுக்கப்புறம் வெளிநாடான ஜார்ஜியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 days பண்ணோம். ஆஃப்டர் தட் ஜெய்ப்பூர், ஊட்டி, அப்புறம் சென்னையில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அதே போல் எல்லா விஷயங்களும் பண்ணும்போது அப்புறம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவருக்கு இந்த படம் வந்து அவர் வாழ்வில் அடுத்த கட்ட உயரத்துக்கு எடுத்துகிட்டு போன்றதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. அடுத்தது வந்து எடிட்டர் வந்து பிரதீப் ராகவ். அவர் பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் உள்ள படங்களான டிராகன், ஜனநாயகன் போன்ற படங்களில் பணியாற்றினவர். இந்த படத்தை அந்தளவுக்கு கிறிஸ்பாக, அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பாக ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ். அவர் வந்து பார்த்திங்கன்னா இது செட்டாக இல்லை நிஜமாகவே அப்படி இருந்ததான்ற அளவுக்கு தான் ஒரு வியப்பாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு செட் அமைச்சு அவர் சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் செட்லேயே வந்து மகேஷ் மேத்யூ, ஸ்டன் மாஸ்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா செட்டுக்கு வரும்போது ஒரு ட்ராக்கு, ஒரு ஜாக்கெட் போட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக வருவார். அவர் வந்தாலே செட்டில் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி, ஒரு பவர் வந்துடும். ஏன்னா தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் காந்தாரா 2ல் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதில் பார்த்துருப்பீங்க அவர் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறாருன்னு. ஸோ இந்த படத்துலையும் அதே போல் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க. அடுத்தது சிறு வயசுலேருந்து எனக்குள்ள ஆசைகளை சொல்லிட்டார் சார். வந்து நான் பேசலான்னு அதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டார், இருந்தாலும் சொல்கிறேன். சொன்ன மாதிரி சிறு வயசுலேருந்து எனக்கு சினிமா துறை மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷாருக் கான், ஒரு பக்கம் சல்மான் கான், 2 பேரோட படம் ஒட்டி வச்சுருப்பேன். அப்போ என் தாயார்கிட்ட சொல்வேன், நான் ஒரு நாள் இதே போல் ஒரு நடிகர் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது தாயார் வந்து சிரிச்சுட்டு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய சூழ்நிலை வந்து என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ், என்னுடைய தந்தையார் மேலே நான் மிகப்பெரிய பக்தியும் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் உள்ளவன். ஸோ என்னுடைய தந்தையார் பிஸ்னஸை நான் அவங்க கூட எடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய முழுமையாக ஒப்படைச்சி என்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து, ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் முதல் ஆளாக நான் ஸ்டாஃப் வரதுக்கு முன்னாடி முதல் ஆளாக கடைக்கு போவேன். கடை வேலையை முடித்து லாஸ்ட்டாக தான் நான் வந்து கடைசி ஆளாக தான் நான் வந்து போவேன். ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அதே தான். இந்த படப்பிடிப்பில் அதே போல் தான். செட்டுக்கு முதல் ஆளாக தான் போவேன், கடைசி ஆளாக தான் போவேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் எதில் இறங்குறனோ அதில் முழு ஃபோக்கஸ்டாக இதனுடைய முழு உழைப்பையும் அதில் இறக்கி செய்வேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய கண்டென்ட் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஒரு பக்கம் கண்டென்ட் ஓரியன்ட் படம், ஒரு பக்கம் வந்து மாஸ் ஆக்ஷன்றாங்க. இப்போ நாங்கள் வந்து இதில் இந்த படத்தில் என்ன மெயினாக இது பண்ணியிருக்கோன்னா ஒரு நல்ல ஒரு கதையம்சம் கண்டென்ட் இருக்கணும், அதே போல் ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்றைக்கி உள்ள ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது ஒரு சிறப்பான படமாக இருக்குது. எங்கள் படக்குழுவும் சரி நானும் சரி இதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே சந்தோஷமும் அதே சாட்டிஸ்ஃபைடும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமா துறையை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தனிநபர் வெற்றி இல்லை, ஒரு படம் வெற்றி அடைகிறது ஒரு தனிநபர் வெற்றி இல்லை. அதாவது சினிமா தொழில் இன்றைக்கி வந்து பல ஆயிரம் தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த பக்கம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் பல ஆயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு படமும் நான் வெற்றி அடையணும்னு நினைப்பேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பல ஆயிரம் தொழிலாளர்கள் வந்து இப்போ சினிமா துறை கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்குது. இன்றைக்கி பல ஆயிரம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வேலைவாய்ப்புகள் குறையுது, புதுசாக வர்றவங்களுக்கும் வேலைவாய்ப்பு ஒழுங்கான முறையில் கிடைக்க மாட்டேங்குது.
அதனால தான் நான் எப்போவுமே நினைப்பேன் அதில் இருக்கிற எல்லா படங்களுமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பேன். அதே போல் பத்திரிகையாளர்களை நீங்களும் இந்த சினிமா துறை வளர்கிறதுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டையும், அது சினிமா துறை மறுபடியும் எழுச்சி பெறதுக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் வேணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தினுடைய சிங்கிள் வந்து வர்ற 14ஆம் தேதி காதலர் தினத்தன்றி முதல்ல இதை வெளியிடுறோம், முதல் சிங்கிளை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி வந்து கிளிம்ஸ் வெளியிடுறோம். அது இதே போல் ஒரு பவர்ஃபுல்லாக, இதோட பவர்ஃபுல் பேக்கடாக இருக்கும். அது நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க. அடுத்தது இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும். அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ப்ரெஸ்ஸு உங்கள் முன்னாடி தான் எல்லா இதுவும் நடத்துவோம். உங்கள் எல்லாருக்கும் இப்போவே உங்களை இன்விடேஷன் பண்ணிடுறேன். எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக செய்யணும்னு இப்போவே வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவில் ரசிகர்களாகட்டும், அதில் நடித்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதே போல் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் கலந்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து படத்துக்கான ப்ரொமோஷன் உங்கள் மீடியா உங்கள் கூட தான் இணைந்து செயல்பட போகிறோம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். You are watching Cine Shadows.